Hey Delilus, வெல்கம் பேக் டு அவர் டேஸ் Delilus era. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கோட த மாஃபியா கிங்ஸ் அப்சஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ட்ராகன் டீம் லீடர் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ஒயனைன்ட்டு விட்டுடு, நீ எப்படியோ கொல்ல தானே போகிற, நான் அவளை அனுபவிச்சுட்டு கொள்கிறேன் அப்படின்ட்டுருப்பான். ஜங்குக்கு இருந்துட்டு ஒன்றை கொண்டுட்டு நான் ஒயனை சேஃபாக கொண்டு போய் அவள் வீட்டில் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு. நீங்கள் நோட் பண்ணுறதை பார்த்துட்டு ட்ராகன் டீம் லீடர் சொல்லுவான், பேபி என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி, இவனுங்களெல்லாம் கொன்று போட்டுட்டு ஒன்று தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பான். ஸோ லாஸ்ட் பார்ட் இதோட தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். லாஸ்ட் பார்ட் ஃபுல்லாக பார்க்காதுங்க, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். சரி, ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் விண்டோ சைடில் நின்றுட்டு எல்லாமே கேட்டுட்ருப்பீங்க. உங்கள் செஸ் மேலே உங்கள் ஹேண்டை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு டியரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் நோட் பண்ணுறத ஜேகே பார்க்குறான், பட் ஜேகே பார்க்குறது உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்போ உங்கள் மனசுக்குள்ளேயே நான் இவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஜெக்டா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ சடனாக யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஜங்குக் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத. அவன் அப்படியே கோல்டு வாய்ஸில் கேட்குறான். நீங்கள் லிட்ரலி அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் டியரி ஐஸோட. அப்போ ஜங்குக் நீங்கள் நெக்கில் போட்டிருக்க செயினை நோட் பண்ணுறான். அதில் அழகா வயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அது அப்படியே அவன் கையில் எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்போ சடனாக அவன் ஃபோன் ரிங் ஆகுது. அப்போ அவனும் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு, என்னடா மச்சான் இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே, எனக்கு தெரியல, நம்ம ஒயனை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதுதான். ஓகேடா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ முதல்ல சேஃபாக வா அப்படின்னு ஜேகே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் ஜங்குக்கிட்ட, ப்ளீஸ் என்னை வீட்டில் விட்டுடுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், ப்ளீஸ் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எந்த சைடு திரும்பினாலும் ஒரே பிளட்டு, ஒரே புல்லட் சவுண்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே அப்படியே அவங்கள மறைச்சி பார்த்துட்டு, நீ என்ன விளையாடுறியா? உனக்காண்டி இங்கே இத்தனை பேர் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற, ப்ளீஸ் எனக்காண்டி யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு ஃபேமிலி இருக்குது, இப்போ கூட அவங்க பயந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. நீங்கள் அழுகு ஜேக்கு ஏதோ பண்ணுது. நீங்கள் இப்படியே அழுதுகிட்டே எனக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் ஜேக்கு ஓ ஆமால அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அவன் எதுவுமே அதை காட்டிக்காமல் அவன் கீழே இறங்கி போயிடுறான். நீங்கள் இவனுங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல, எவ்வளோ கெஞ்சுறேன், எவ்வளோ கதறேன், இப்படி போகிறான். நீங்கள் ஜேக்கு பின்னாடியே போகிறீங்க. ப்ளீஸுங்க, ப்ளீஸ் அட்லீஸ்ட் என் ஃபேமிலிக்கிட்டையாச்சும் சொல்லுங்க, அவங்க பயப்படுவாங்க, ப்ளீஸ் அப்படின்றீங்க. அப்போது ஜேக்கு இருந்துட்டு, நீ இவ்வளோ கெஞ்சுறனால ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ இறக்கப்படுறேன், சரி ஓகே நான் உன் ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. மேட் கொண்டு வந்து ஃபுட்டு வைக்கிறாங்க. எனக்கு வேண்டாம், ப்ளீஸ் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை. மேம் இது சாரோட ஆர்டர் மேம், ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க, இல்லைனா சார் எங்களை தான் கொஸ்டின் பண்ணுவார். எனக்கு வேண்டாம் சொல்கிறேன்ல, ஏன் நீங்களும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு மேட்கிட்ட உங்கள் கோவத்தை காட்டுறீங்க. உன் கோவத்தை என்கிட்ட காட்டுடி அப்படின்றான் ஜேகே.
நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. எதுவுமே பேசிக்கல. சாப்பிடு தானே சொல்கிறோம், வேறு எதுவும் சொன்னோமா? சாப்பிடு. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஏதோ குழந்த மாதிரி அழுதுகிட்டே சாப்பிட்றீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு டேக்கிட்ட அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஃபோன் பண்ணித்தா அவகிட்ட அப்படின்றான். ஸோ டேவும் கால் பண்ணி உங்ககிட்ட தரான். நீங்கள் மொபைலாக வாங்குறீங்க. அப்போது உங்கள் மம்மி வாய்ஸ், ஹலோ ஹலோ யாரா? அம்மா அம்மா நான் வயன் பேசுகிறேன். ஹலோ வயன், எங்கே போனேன்? ஏன் உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இது யார் ஃபோன்? இப்போ எங்கடி இருக்க? மா நான் இங்கே மாட்டிக்கிட்டேம்மா. இங்கே ஒருத்தவங்க என்னை கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா. அப்போது ஜேகே, டார்ச்சர் பண்ணுறோமா? இல்லை எனக்கு புரியல அப்படின்னு டேக்கிட்ட சொல்கிறான். டேவும் டக்குன்னு உங்கள் ஃபோனை வாங்கி நடந்த எல்லாத்தையுமே உங்கள் மம்மிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்கள் மம்மிக்கிட்ட நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கம்மா, நான் சொல்கிறது நம்புங்க அப்படின்றீங்க. டே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்கள் மம்மி டேடிக்கு புரிஞ்சிருது இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட, வயன் இப்போ நீ அங்கே இருக்கிறது தான் சேஃபு. ஸோ நீ அங்கே இரு. நீ எங்கே இருக்கிறன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு அதுவே போதும். நீ இப்போ அங்கே இருக்கிறதாம்மா சேஃப். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு அங்கே இரு. கொஞ்சம் டேஸ் கழிச்சு அவங்களே உன்னை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. இல்லைம்மா போய் இவங்க என்னை கொன்னுடுவாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் மம்மி கால் கட் பண்ணிடுறாங்க. எங்கே அவங்க பேச பேச நீங்கள் இப்படி தான் அழுவீங்களோ அப்படின்னு. என் பேரண்ட்ஸ் என்ன பண்ணீங்க? அவங்கள என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்படி நான் சொல்கிறத என் பேரண்ட்ஸ் கூட கேட்கல. அப்போது ஜேகே இருந்துட்டு, முன்னாடி தானே ஃபோன் பேசணும், முன்னாடி தானே அவன் ஃபோன் பண்ணி கொடுத்தான், இதில் நாங்கள் என்ன பிளாக்மெயில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு கோல்டு வாய்ஸில் கேட்குறான். நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிடுறீங்க. அப்போட்டே ஜேகே கிட்ட, இவளுக்கு நீங்கள் தான்டா மாப்பிள்ள கரெக்டு அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ஒழுங்காக போய் தூங்க போ அப்படின்னு ஜேகவும் சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்போது பாடி கார்ட்ஸ்லாம் உள்ளே வந்து ஜேகே கிட்ட, பாஸ் இந்த மாதிரி ட்ராகன் டீம் லீடர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, நாங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கூட ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓ நோட்டீஸ் அனுப்பியிருக்கானா? சரி ஓகே, செக்யூரிட்டியெல்லாம் டபுள் பண்ணுங்கள். மேன்ஷனுக்குள்ளே யாரும் வரவும் கூடாது போகவும் கூடாது. ஸோ எல்லா சைடுமே செக்யூரிட்டி அலாட் பண்ணுங்க அப்படின்றான். டேயும், மச்சான் நீ எங்கேயும் வெளியே போகாத அப்படின்றான். ஸோ ஜேக்கவும், ஓகே யாருமே என்கிட்ட சொல்லாமல் வெளியே போகவே கூடாது, தென் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளவும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டுடுறான். நீங்கள் கன்ஃபியூஸாக இதெல்லாம் பார்த்துட்டு, என்னால் தானே இவ்வளோ ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்க்கு எல்லாமே ரீசன் நான் தானே அப்படின்றீங்க. ஜேகே உங்களை மறைச்சிட்டு, மச்சான் இவ இன்னொரு வார்த்தை பேசினா அப்படின்னா நானே இவளை கொன்னுடுவேன் அப்படின்றான். முன்னிட்டே, பையன் தயவு செஞ்சு எந்திரிச்சு ஒரு ரூமுக்கு போ அப்படின்றான். இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயே முழங்கிக்கிட்டே உங்கள் ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறீங்க. அப்போ ஜேகே, பாத்தியாடா எப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு. நீ சொன்னன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான்டா இவளை அவனுங்கிட்டேருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன், பட் இவன் இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்றான். கண்டுக்காதடா அது ஒரு மென்டல் அப்படின்னு டேவும் போயிடுறான். ஜேகேக்கு தூக்கமே இல்லை. அவன் உங்களை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டே இருக்கான். உங்களுக்குமே தூக்கம் இல்லை. ஸோ நீங்கள் சரி போய் பால்கனியில் நிற்கலாம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்க பால்கனியில் ஜேகே நிற்கிறான். உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஸோ கிட்ட தான் இருக்கும். அப்போ அவன் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்க்கல, ஸ்மோக் பண்ணுறதுக்காண்டி ஸ்மோக் எடுத்து ஃபயர் பண்ணிவிட்டு அவன் வாயில் வச்சுட்டு நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காரு, பட் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ கோல்டாக இருக்குது, இந்த அழகாக இருக்க பசங்களே நம்பக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஜேக்குவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேக்குக்கு யாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நீனும் தூங்கலையா? நீனும் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு. ஓ ஃப்ரெஷ் ஏர் வாங்கி கிழிச்சது போதும், போய் படுத்து தூங்க. அப்போ நீங்கள்
ஜேகே தூங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜேகே கிட்ட, நீங்கள் ஏன் என்னை சேவ் பண்ணுறீங்க, ஏன் எனக்காண்டி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு ஜேகே கிட்ட கேட்குறீங்க. ஜேகே அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் என்னை சேவ் பண்ணுறீங்க, நீ என்ன ரொம்ப கொஸ்டின் கேட்குற, நீ கேட்குற கொஸ்டினுக்கெலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ கண்டதையும் திங்க் பண்ணாமல் போய் ஒழுங்காக படுத்து தூங்க அப்படின்னு உங்களை விரட்டி விட்டுடுறான். ஜேக்கு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, டே சொன்ன மாதிரி மென்டல் தான் போல அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் விண்டோ வழியாக பார்க்குறீங்க, என்ன தூங்க சொல்லிட்டு அவன் மட்டும் என்ன ஸ்மோக் பண்ணிகிட்டே நிற்கிறான், சரியான ஃப்ராடாக இருப்பான் போல் அப்படின்ட்டு நீங்களும் படுத்து தூங்கிட்டுறீங்க. ஸோ மார்னிங் ஆகுது, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிடவே இஷ்டம் இல்லை, பட் மேடு ஜேகே தான் சாப்பிட சொன்னார், நீங்கள் சாப்பிட்லன்னா அவங்க எங்களை தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நீங்கள் பிடிக்காமல் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போட்டே மேன்ஷனுக்குள்ளே வரான். வேணா ஒழுங்காக சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒழுங்காக சாப்பிட்றாங்க சார், எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை சார், எதுவும் இல்லை. ஓகே அப்படின்ட்டு, ஆமாம் ஜேகேங்க சார் மேலே இருக்காரு. ஓகே அப்படின்னு டேவும் ஜேகேவை பார்க்க வரான். டே ஜேகே, எனக்கு தெரிஞ்ச ட்ராகன் டீம் லீடர். சரிடா, நம்ம இனிமேல் ட்ராகன் டீம் லீடர்னு சொல்ல வேணாண்டா, அவருக்கு ஒரு நேம் வச்சிடலாம். அவரோட நேம் விக்டர். ஸோ ஜேகே கிட்ட, டே ஜேகே, எனக்கு தெரிஞ்ச விக்டர் சும்மா விட மாட்டான், உனக்கே தெரியும் அவன் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவான். ஸோ அவனுக்கு தேவைப்படுற பொருள், அதாவது ஒயன் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா, ஸோ அவன் கண்டிப்பாக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவான் அப்படின்றான். அப்போ ஜேகே, அப்போ நான் மட்டும் என்ன சும்மாவா, அவனை விட எனக்கு நல்லாவே தெரியும், அவனை விட எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக தெரியும். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் விடு அப்படின்றான். ஸோ டேக்கு தெரியும் ஜேகே எப்படி அப்படின்னு. ஜேகே ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்காண்டி எந்த லெவல் வேணாலும் போவான். ஸோ அதனால் டே காமாக தான் இருக்கான். பட் ஜேகே உள்ளுக்குள்ளே அவனுக்கு உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்கே எப்படி பேசிகிட்டு இருக்க, அங்கேருந்து ஒரு பாடி கார்டு ஓடி வந்து, பாஸ் விக்டர் கேங் மெயின் கேட்டை உடைச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. ஓ ஷீட், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயுமா அப்படின்னு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே நீ டென்ஷன் ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும், எல்லாருமே எல்லா கேட்கிட்டையும் போய் நில்லுங்க, தென் ஒயனுங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயத்தோடு கேட்குறான். அதை நோட் பண்ணுறான். மேம் கீழே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற உடனே ஜேக்கு வேகமாக ஸ்டெப்ஸில் இறங்கி ஓடி வந்து, ஒயன் வா, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க, இவ்வாடி அப்படின்ட்டு அவன் அவங்க கையை பிடிச்சி வேகமாக கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே கையை விடுங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, சேஃப் ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க பின்னாடியே தான் டேயாங்கும் வரான். அப்போ அவுட் சைடில் விக்டர் நின்றுட்டு, ஜேகே, இன்னைக்கு ஒயன் என் கையில் வரப்போகிறா, உன்னால் முடிஞ்ச அவளை தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவுட் சைடில் நின்று கத்திட்டுருக்கான். இதெல்லாம் ஜேகேக்கு நல்லாவே கேட்குது. ஜேகே அவ்வளோ கோவமாக நின்றுட்டுருக்கான். அவனோட ஐஸ்லேயே தெரியுது. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஐஸ்லேயே பார்க்குறீங்க, அவ்வளோ கோவமாக அவன் பார்த்துட்ருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மேன்ஷன் ஃபுல்லாக அலாரம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜேகே இன்னும் உங்கள் கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நிற்கிறான். இன்னும் அவன் கையை விடவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன நடக்குது, ஏன் விடாமல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. கொஸ்டின் கேட்குற டைம் ஆடி இது அப்படின்றான் ஜேகே. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட, ஜேகே நான் ஒன்று சொல்கிறேன் பட் திட்ட மாட்டிங்களா, அதை நீ சொல்கிறத பொறுத்து, அது என்னால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. ஸோ அவருக்கு நான் தானே வேணும், என்னை கூட்டு போய் விட்டுடுங்க அப்படின்றீங்க. ஜேகே பலார்னு ஒன்று வைக்கிறவங்க கன்னத்துலேயே மூடிக்கிட்டு, நான் சொல்கிறத மட்டும் செய் சரியா, இந்த வாய் மயிரெலாம் என்கிட்ட அடிச்சிட்ருக்காத
அப்படின்றான். டே இருந்துட்டு மச்சான் மச்சான் விட்றா டே, ஏன் வாயன் நீ வேற, எந்த டைம்ல என்ன பேசணுன்னே உனக்கு தெரியாதா அப்படின்றான். நீங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன், அதுக்கு இப்படியே அடிப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் சீக்ஸே ரப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேக்கு அப்படியே பார்க்குறான். அவனுக்கே ஒரு நிமிஷம் பாவமாக இருக்குது. அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு மானிட்டர் இருக்குது. அதில் எல்லா கேமராவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் நீங்கள் பார்க்குறீங்க விக்டர் ஒரு கேமரா முன்னாடி நின்று அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு கை காலும் நடுங்குது. அப்படியே உங்கள் ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகுது. அது அப்படியே நோட் பண்ணுறான். வேன் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகுது? அது அது ஒன்றும் இல்லை. அவனை பார்த்து பயப்படுறாடா. இப்போதான் என்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் விட்டுங்கன்னு வாய் மாரி பேசினா ஜேகே அகைன் இப்படி சொல்கிறான். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஒன்று ஜேகே நீ ஏண்டி அதை பார்க்குற அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவங்க விக்டர் அப்படியே லவுடாக சிரிச்சுட்டு ஜேகே உன் டைம் ஓவர் அப்படின்றான். இவன் நம்ம மேன்ஷனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். இங்கே ஏதோ ஒரு பை வச்சுருக்கான்டாட்டே, அதான் இவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றான். டேவும் ஆமாண்டா எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ இவங்க இந்த ஸ்பை யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஜாலியாக ஜங்குக்கோட செஸ்லேயே அப்படியே சாஞ்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இதை லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறான். எந்திரிடி அப்படின்றான். ஏதோ நானே இவர் ஹக் பண்ணேன், இவர் தானே என்ன ஹக் பண்ணார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு மறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு நான் இவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா, பட் எனக்கு நீ மட்டும்தான் நீ அடங்கவே மாட்டுற. ஏன் என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா? விக்டரை பார்த்து பயப்படுற, ஏன் என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு அவன் அப்படியே முறைக்கிறான். நீங்கள் பயமாக தான் இருக்கு, இப்படிலாம் பார்க்காதீங்க, ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்றீங்க. அப்போ சிரிச்சிட்டே மச்சான் இவன் உன்னை பார்த்து நக்கல் பண்ணுறாடா. என்னது நக்கல் பண்ணுறியா? இல்லை 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 உண்மையாமே பயமாக தான் இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பாவமாக ரியாக்ஷன் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே டே இங்கே என்ன போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அவன் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவன் அகெயின் கேமராவை பார்க்குறான். அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக் பண்ணிவிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறானுங்க. அப்போது நீங்கள் ஜேகேவை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போட்டே ஜேகே கிட்ட மச்சான் உனக்கு என்ன அவன் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துடுச்சா? இதுவே வேறு பொண்ணாக இருந்தா போட்டு தள்ளியிருப்ப, பட் அவள் இவ்வளோ வாயடிச்சாலும் நீ பொறுமையாக போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜங்குக் சிரிச்சுட்டே அவள் விக்டர் கையில் போனால் அவள் லைஃப் என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும், அதனால மட்டும்தான் நான் பொறுமையாக இருக்கேன், மற்றபடி எந்த ஃபீலிங்ஸ் மாரும் எனக்கு இல்லை, அது வரவும் வராது அப்படின்ட்டு அவன் கன் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறான். சடனாக மேன்ஷனில் இருக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகுது. நீங்கள் அப்போது ரொம்ப பயப்படுறீங்க. ஐயோ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, ஜேகேங்க டேங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கொஞ்சம் கூட லைட் இல்லை. அப்போது உங்கள் கையை யாரோ டைட்டாக பிடிக்கிறாங்க. யாரு யாரு? நான் தாண்டி ஜேகே. ஓ நீங்களா? நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக எமர்ஜென்சி லைட் மட்டும் ஆன் ஆகுது. அப்போது ஒரு பாடி கார்டு ஓடி வந்து விக்டர் தான் பாஸ், கரண்ட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக பண்ணிகிட்ருக்காரு, அவனுக்கு இதுதான் வேலை, இரு நான் வரேன் அப்படின்ட்டு உங்களை என்ன ஆனாலும் இதை விட்டு நீ வெளியே வரவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் வெளியே போயிடுறான். நீங்களும் ஓகே அப்படின்னு அப்படியே பயத்தோடு அங்கேயே நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் வேகமாக ஒரு பெரிய கன் எடுத்துகிட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தரான். ஒயன் ரூமில் தான் இருக்கணும், அவர் ரூமுக்கு முன்னாடி 2 பாடி கார்ட்ஸ் நில்லுங்க, தென் யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். டேவும் ஜங்குக்கும் மேன்ஷன் வெளியே போயிடுறாங்க. அப்போது ஜங்குக்கோட மேன்ஷனில் ஒர்க் பண்ணுற சர்வன்ட் மாதிரி ஒருத்தவன் ஃபேக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வரான். ஸோ இங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க நம்ம மேன்ஷனை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவன் விக்டரோட மெம்பர். அவன் உங்கள் ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்க அந்த 2 பாடி கார்ட்ஸ் கிட்ட உங்களை பாஸ் வெளியே கூப்பிட்றாரு, நான் ஒயன் மேமை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களும் ஓகே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறானுங்க. விக்டரோட மெம்பர் இப்போ உங்கள் ரூம்குள்ளே வரான்.
அப்போ சடனாக உங்கள் ரூமை திறந்து யாரோ உள்ளே வராங்க. நீங்கள் ஜேகே தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பார்த்தா அது ஜேகே கிடையாது. உள்ளே வந்துட்டு ஃபோன் மூலயமா டார்ச் லைட் ஆன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க யார் அப்படின்னு. அவன் ஹலோ பிரின்சஸ். நீங்கள் அவ்வளோதான், சரியான ஷாக்கு. வந்திருக்குது விக்டரு. நீங்கள் எங்கே இப்படி ஜேகேங்க அப்படின்னு கத்துறீங்க. பட் நீங்கள் கத்துறது வெளியே யாருக்குமே கேட்காது. பிகாஸ் அங்கே எல்லாமே கன் சவுண்ட்ஸ் அந்த மாதிரியே தான் நடந்துட்டுருக்கு. அதான் நான் சொன்னேன்ல பேபி, நீ எனக்கு தான் அப்படின்னு. அதான் அப்படின்ட்டு அவங்க கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். விடு, எனக்கு வலிக்குது, விடு. ஜேகேங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேன்னு கத்திட்டே இருக்கீங்க. சரி ஓகேடா அமர்ஸ், இதோட நான் அந்த பாட்டை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறோம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னை மறக்காமல் இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த எஃப்எஃப்ல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லிடுங்கடா. சரி ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் தென் ஹெல்த்தியாக இருங்க. ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடா. பை.